ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ராஜ். ஸோ ஆக்சுவலாக இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10th ஓல்டு புக். ஓகேங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய 9வது இயல் பார்க்க போகிறோம். அந்த 9வது இயலில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது 2வது வீடியோ. இந்த 2வது வீடியோவில் நந்தி கலம்பகம் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த நந்தி கலம்பகம் யாரை பற்றின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நந்திவர்மன். ஸோ பல்லவ அரசன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. ஸோ பல்லவ அரசன் நந்திவர்மனை பற்றி சொல்லக்கூடிய, அவனினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். இந்த பாடலுடைய ஆசிரியர் நமக்கு யாருன்னு தெரியல. ஓகேவா? ஸோ அதனால் ஆசிரியர் அப்படிங்கிறத நீங்கள் மெமரி பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற நீடு இல்லை. ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சு. ஸோ இந்த பாடலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட நூல் குறிப்பை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். சரியா? ஏன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நூல் குறிப்பு தான் நமக்கு ஃபுல்லாகவே இருக்குது. வேறு எதுவுமே நம்ம அடிஷ்னலாக பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நந்திவர்மனினுடைய பெருமையை போற்றக்கூடிய நூலாக இது திகழ்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சு. எந்த நந்திவர்மன் அப்படின்னா 3ஆம் நந்திவர்மன். ஓகேவா? அதையும் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக, பல்லவ மன்னன் அப்படின்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பல்லவ மன்னனா நம்ம லைக் அந்த காஞ்சிபுரம் சரௌண்டிங் இருக்கும்ல. ஸோ சும்மா சென்னை காஞ்சிபுரம் அந்த சரௌண்டிங் நமக்கு போயிடும். ஓகேவா? ஸோ 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்ற நூல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் இந்த கலம்பகத்துக்கு உண்டான பேர் நந்தி கலம்பகமாக. அது என்ன கலம்பகம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ காலம் கொடுத்துருக்காங்க 9ஆம் நூற்றாண்டு. ஓகே, கலம்பக நூலில் இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒரு கேட்டகிரி இது கலம்பகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல வகை பொருட்களை பற்றி பல வகை பாடல்களை கலந்து இயற்றப்பெறக்கூடிய நூல் கலம்பகம். பல வகை பொருட்களை பற்றி பல வகை பாடல்கள், வேறு வேறு பாடல்கள் இருக்கும், வேறு வேறு மாதிரி பொருட்கள் இருக்கும். ஒரே மாதிரி தொகுக்கப்பட்ட பாடல்கள், ஒரே மாதிரி பொருள் கொண்ட பாடல்கள் இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ களம் கூட்டல் பகம் அப்படின்னா கலம்பகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. களம் அப்படின்னா 12, பகம்னா அதில் பாதி 6. ஸோ 12 + 6 = 18. மொத்தம் 18 உறுப்புகளை கொண்டதுனால இந்த பாடல்களுக்கு உண்டான பேர் கலம்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ களம் அப்படின்னா 12, இது எக்ஸாம்பிள் கேட்டிருந்தது. பகம் அப்படின்னா 6. ஸோ 12 + 6 = 18. ஸோ 18 உறுப்புகளை கொண்டதுனால இந்த நூலுக்கு நமக்கு கலம்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 18 கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இதில் எது இல்லை அப்படின்னு கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் இப்படி கேட்கல இது வரைக்கும். ஒருவேளை கஷ்டப்படுத்தி கேட்கணும் அப்படின்னா இந்த 18 உறுப்புகளில் எது உண்டு எது இல்லை அப்படின்னு கூட கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைட்டாக உடனே பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். புய வகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பிரதம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகளை கொண்டதுனால இந்த நூலுக்கு இப்பெயர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. காலம் 9ஆம் நூற்றாண்டு. கலம்பக நூல்களில் இதுதான் ஃபஸ்ட்டு. 3ஆம் நந்திவர்மனை பற்றி பாடக்கூடியது. களம்னா 12, பகம்னா 6, மொத்தமாக சேர்த்து 18 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான விஷயங்கள். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ பாடலுடைய பொருளையும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக முன்னவே சொன்ன மாதிரி தான் யார் 3ஆம் நந்திவர்மனை பற்றின பெருமையை சொல்லக்கூடியது. அவன் ஆட்சி செஞ்ச அந்த சிறப்பு, அவன் ஆட்சி செஞ்ச அந்த ஏரியாவோட சிறப்புகளை மென்ஷன் பண்ணி அவனினுடைய சிறப்புகளையும் சேர்த்து மென்ஷன் பண்ணக்கூடியதாக தான் இந்த பாடல் வரியை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, ஓகே. எந்த பகுதின்னு சொல்லியிருந்தோம்? எஸ், காஞ்சிபுரம் சரௌண்டிங். ஸோ காஞ்சிபுரம் அப்படின்னா சென்னை சரௌண்டிங் இருக்குல்ல. ஸோ சென்னை காஞ்சிபுரம் அந்த சரௌண்டிங் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆட்சி செஞ்ச அந்த பல்லவ மன்னனுடைய ஏரியாவோட சிறப்பையும் ப்ளஸ் அவனினுடைய சிறப்புகளையும் மென்ஷன் பண்ணுறாங்க. பொருள் பாருங்களேன். ஊர்தோறும் மேகங்கள் சொரிகின்ற மணிகளையும் மூங்கில்கள் தந்த பெரிய முத்துக்களையும் கொடுத்து அவ்வூர்களில் உள்ள நெற்கதிரை தொகுத்து கொண்டு வருகின்ற நீர் கரையோடு மோதி வழியக்கூடிய காவிரியினுடைய வளம் பொருந்திய நாட்டையுடையவனே. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ மணிகள் கிடைக்கக்கூடிய ஒன்று,
முத்துக்கள் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அது இங்கே எதை கொடுத்துருக்காங்க? மூங்கில்கள் தந்த முத்துக்கள். ஓகேவா? ஸோ மேகங்கள் சொரிகின்ற மணிகளையும் முத்துக்கள் தந்த மூங்கில்கள் தந்த பெரிய முத்துக்களையும் அவ்வூர்களில் உள்ள நெல் கதிர்களை வந்து எப்படி வருமா, அந்த தண்ணி அப்படியே தண்ணி வந்து அப்படியே அந்த நெற்கதிர்களை வந்து பரசிட்டு தொட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரையோடு மோதி வழியக்கூடிய காவிரியின் வளம் எப்படி வைகையத்தில் தண்ணி அப்படியே கரை புரண்டு போச்சு அப்படின்னு எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி வளம் பொருந்திய நாட்டையுடையவனே, செல்வத்தை தருகின்ற குடையும், அதாவது அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு உண்டான வளங்கள், நிலமகள் உரிமையும், அதாவது நல்ல ஆட்சி அப்படிங்கிறத சொல்ல வர்றதுக்காகத்தான். ஓகேவா? ஆகிய இவற்றையுடைய நந்தி மன்னனே, இவ்வளம் கொண்ட இத்தனை சிறப்புகள் கொண்ட பகுதியில் இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய மன்னனே அப்படின்னு சொல்லிட்டு அவரினுடைய பெருமையை வேற எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். இப்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றை அறிவில்லாமல் இருக்கக்கூடிய மற்ற அரசர்கள் இவருடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்காதவர்கள். அதாவது காலில் விழுந்து வணங்காதவன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் அது இல்லை. அதாவது உன்னை போற்றாமல், ஆக்சுவலாக இந்த பாடலுடைய வரிகள் பார்த்தோம் அப்படின்னா உன்னை பின்பற்றாமல் உன்னை போற்றாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போற்றாமல் இருக்கக்கூடியவங்க யாரா? அறிவில்லாதவங்களா. உன்னுடைய தாமரை போன்ற மலர் போன்ற திருவடிகளை வணங்காதவராகி, இங்கே தேவர் உலகத்தை ஆள்பவர் அப்படின்னு இதை ஒன்று இங்கே எடுத்துக்க வேண்டாம். இந்த உலகத்தில் வசிக்கிறதுக்கு இல்லாமல் செத்து பரலோகம் போயிடும் அப்படின்ற மாதிரி சிம்பிள், அந்த மாதிரி சொல்ல வராங்க. அதாவது இந்த உலகத்தில் அதாவது ஒன்றை யார் பின்பற்றாங்களோ, ஒன்றை யார் வந்து சரி அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க இந்த நாட்டில் மிகச் சிறப்பான வளம் பொருந்திய நபர்களாக இருப்பாங்க. மற்றவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க அறிவில்லாதவராக கருதப்படுவாங்க அப்படிங்கிறதான் இந்த பாடலினுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இவ்வளோதான் பாடல். இந்த பாடல் பாருங்களேன். பதிதொரு புயல்பொலி தருமணி பனை தரு பருமணி பகரா நெல் கதிர்தொகு வருபுணல் கரைபொரு திருதரு காவிரி வளநாடா நிதி தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை உடை நந்தி மதியிலின் அரசனின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. ஸோ சிம்பிள். இது பாடல் நீங்கள் பார்க்குறப்போ ஜஸ்ட் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு வகையாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒன்று கிடையாது. ஸோ இங்கே கரை புரண்டு வரக்கூடிய ஒன்று, கதிரை தொகுத்து வரக்கூடிய ஒன்று, காவிரி வளநாடுகள் பொருந்திய ஒன்று, ஸோ அதாவது அதுபோக உரிமைகளில் சிறந்த ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்குது. உன்னுடைய பாதம் வணங்காமல் இருக்கக்கூடிய அரசர்கள் முட்டாள்கள் மாதிரி இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாடலுடைய வரிகளை வச்சு இது எந்த நூல் அப்படின்னு கேட்டால் சொல்லிட முடியும். ஸோ வித்தியாசமான ஒரு வரிகள்லாம் கிடையாது. வித்தியாசமாக இருந்ததுன்னா நானே உங்களுக்கு சொல்லுவேன். பட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த சொல் பொருள் இங்கே தான் நமக்கு வந்து கேள்விகளை கேட்டு ஆப்பு வைப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ நம்ம தெளிவாக அதை இப்படின்னா ஓகே இதுதானா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சிலது நமக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் நிறைய டைம் நீங்கள் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருவேளை புதுசாக நான் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ புயல்லாம் மேகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் பின்னாடி கொஸ்டினில் கொடுத்துருக்கப்போ புயல்லாம் என்ன வரும், காற்று வருமா, மேகம் வருமா, வேறு எது வருமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். அதனால் சின்ன வார்த்தைகள் சொல்கிறேன், அதை லைட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லைக் புயல் வீசும்போது மேகக்கூட்டங்கள் அதில் வந்து மேலே வந்து அதிகமாக பறந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புயல் காற்று வரும்போது மேலே மேகங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். புயல்னால் மேகம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ புயல்னா அர்த்தம் வந்து மேகம். ஸோ நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட்டு புயல்னா மேகம் அப்படின்னு வரணுன்றதுக்காக புயல் காற்று வரும்போது மேலே மேகம் போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பனை மரத்தின் அளவு மூங்கில்களும் வளரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள். ஓகேவா? பனைனா மூங்கில்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம ஞாபகம் வைக்க போகிறது பனை மரத்தோட உயரத்தோட அளவு மூங்கில் மரமும் வளரும்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். தென் பகரானா கொடுத்து. ஸோ பகரா இல்லை, இது வந்து பகிர்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பகிரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பகரானா நீங்கள் பகரான்னு ஞாபகம் வைக்க வேணாம், பகிர்ந்து கொடுடா அப்படின்னு ஞாபகம் வைக்க போகிறோம். சரிங்களா? பகிர்ந்து கொடுக்கறதுன்னு என்ன? பகிர்ந்து கொடுத்தல். பகரா அப்படின்னா கொடுத்து அப்படின்னு அர்த்தமாக கொடுத்துருக்காங்க. தென் பொருது அப்படின்னா மோதி. ஸோ பொருது அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வைக்க போகிறோம்? பொறுத்து ஞாபகம் வைக்க போகிறோம். ஸோ ஒன்றை இன்னொன்று கூட போய் பொருத்தி வை அப்படின்னு ஞாபகம் வைக்க போகிறோம். ஸோ பொறுத்து அப்படின்னா மோதி வச்சு ஒட்டி வை அப்படின்னு ஞாபகம் வைக்க போகிறோம். சிம்பிளாக. சரிங்களா? ஸோ பொருதுனா மோதி. தென் நிதி அப்படின்னா செல்வம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பணம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு தெரியும். ஸோ புனல்
அப்படின்னா நீர். நமக்கு தெரியும்ல, நம்ம கிராமத்தில் சொல்லுவோம்ல, அந்த புனல் எடுத்துகிட்டு வா புனர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ புனல் அப்படிங்கிறது புனர் வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதில் வந்து நீரை ஊற்றி நம்ம வந்து போகணும். அதாவது இந்த இப்படி ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லை, அது நம்மளாம் வந்து லோக்கல் எப்படி தானே சொல்லுவோம், புனர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புனல் அப்படின்னா நீர். ஆக்சுவலாக இது தெரியும் எல்லாத்துக்குமே, இருந்தாலும் சின்ன விஷயங்கள், அதாவது புதுசாக நான் படிக்கிறேன், நான் இப்போ தான் எனக்கு டிஎன்பிஎஸ்சி நான் புதுசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்காக யூஸ் ஆகக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன். தென் கவிகைனா குடை. ஸோ இது எப்படி ஞாபகம் போகிறோம்? கவிகை மாடம் அப்படின்னா அந்த மாடம்னா மாளிகையை சொல்லக்கூடிய ஒன்று இருக்குல்ல. ஸோ அதாவது குடை போன்ற அந்த மாளிகைகள் இருக்குது அப்படின்னு ஞாபகம் போகிறோம். ஸோ கவிகை அப்படின்னா குடை அப்படின்னு ஞாபகம் போகிறோம். வானகம் அப்படின்னா தேவர் உலகம். ஸோ வானகம் அப்படின்னா நமக்கு தெரியும், மேலே இருக்கக்கூடிய அகம் வீடு அப்படின்னு ஞாபகம் போகிறோம். வானகம் அப்படின்னா தேவர் உலகம், மேலே இருக்கக்கூடிய ஒன்று, கடவுள் வசிக்கக்கூடியது அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வானகம் அப்படின்னா தேவர் உலகம். தென் இலக்கண குறிப்பு நம்ம அப்போதைக்கு பார்க்க போகிறது இல்லை, இலக்கணத்தை பற்றி நம்ம தனியாக பார்க்க போகிறோம். தென் திணை அப்படிங்கிறது என்ன திணை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாடான் திணை. இவரினுடைய வீரத்தை பற்றி சொல்லக்கூடியதுனால இந்த பாடல் பெற்றிருக்கக்கூடிய திணை பாடான் திணை. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம், யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஆசிரியர் பெயர் நமக்கு வந்து தெரியலை. சரியா? சரி, ஓகே. தென் கீழே பார்த்துடலாமா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கலம்பகம் எத்தனை வகை டேஸ் சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று? 96. ஸோ இங்கே 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? எஸ், 90 மேலே என்ன கொடுத்துருக்காங்க? 90 கொடுத்துருக்காங்களா? 90 கொடுத்துருக்காங்களா? எஸ், 90 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ போட்டுக்கோங்க. ஸோ அதாவது இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதை கொடுத்துருக்காங்க? 96 வகை சிற்றிலக்கிய நூல்கள் ஒன்று. பனை எப்படி சொன்னப்போ மூங்கில் அளவு உயர்ந்திருக்கக்கூடியது பனை அப்படின்னு சொன்னோமா? சூப்பர், அவ்வளோதான். தென் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பசங்கன்னா கலம்பக நூல்களில் முதல் நூல் எது? சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கக்கூடிய நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லலாம். கலம்பக உறுப்புகள் 4 அந்த கொடுத்துருந்தாங்கல்ல, 12 + 6. ஸோ 18 4 மட்டும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு 4 மென்ஷன் பண்ணிக்கலாம். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டுள்ளது? எஸ், இங்கே இருக்கக்கூடிய 3வது நந்திவர்மன் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இவரை பற்றி மென்ஷன் பண்ணக்கூடியது, அதை நீங்கள் எழுதினாலே போதும். நந்திவர்மனினுடைய வீரம் எத்தகையது? அவரினுடைய வீரத்தை மென்ஷன் பண்ணக்கூடியது. இவர் எவ்வளவு வீரமான ஒரு நபர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இவ்வளவு வளம் பொருந்திய ஒன்று, செல்வமும் கொடுக்கக்கூடியது, நிலமகள் உரிமையும் கொடுக்கக்கூடியது, அவ்வளவு சிறப்பு கொண்ட அவரினுடைய அத்தனை விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. இவரை வணங்காதவர்கள் வந்து மாண்டு போயிடுவாங்க, அதாவது இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்கல்ல. அவரினுடைய வீரங்களை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒன்றாகத்தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ இது வந்து குருவினாக்கள் சிம்பிள், ஒவ்வொரு லைன் நீங்கள் ஸ்கூல் படிக்கக்கூடிய எழுதுனா போதும். சிறுவினாக்கள் அப்படின்னா சும்மா 2 லைன் எழுதணும். கலம்பகத்தை பற்றி குறிப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த கலம்பகத்தை பற்றின விஷயங்கள், கலம்பகம் என்பது 96 வகை சிற்றிலக்கிய நூல்கள் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு, ஸோ அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எழுதினாலே நீங்களுக்கு வந்து போதும். சரிங்களா? தென் நந்திவர்மன் பெருமைகளாக நந்தி கலம்பகம் கூறுவன. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இதனுடைய பொருட்கள். ஸோ ஊர்தோறும் மேகங்கள் சொருகின்ற மணிகளையும் மூங்கில்கள் தந்த பெரிய முத்துக்களையும் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வரிகளை நீங்கள் ஃபுல்லாக அதை வந்து எழுதினீங்க அப்படின்னாலே இதில் வந்து போதும். சரிங்களா? சரி, நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கண்டென்ட். இதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்தர் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வீடியோக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்கு நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அது வந்து நாங்கள் வந்து பெய்டாக கொடுக்கறதுக்கான விஷயமாக தான் உங்களுக்கு வந்து போகுது. ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டாப்பிக்லேருந்து எங்களுக்கு வந்து கேள்விகள் வேணும், இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்களுக்கு கேள்விகள் வேணும், ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான கேள்விகள் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான ஒரு மினிமம் சார்ஜஸ் அப்படிங்கிறது மட்டும் நாங்கள் வந்து, ஸோ அந்த டைப்பிங் ப்ளஸ் நமக்கு வந்து அந்த பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்குண்டான சார்ஜஸாக, நமக்கு வந்து கொஸ்டின் கரெக்ஷன் பார்க்கக்கூடியவங்களுக்கு உண்டான சார்ஜஸாக ஒரு பர்டிகுலர் ஒரு மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நான் 6th ஸ்டாண்டர்டில் வந்து தமிழ் ஃபுல்லாக படிச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து ஒரு 200 கொஸ்டின் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, எனக்கு 6th தமிழ் 200 கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக ஆக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் கூட நீங்கள் தாராளமாக கேட்டுக்க முடியும், ஒரு டெஸ்ட் பேட்சாக நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஆக்சஸ் பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி.
சொல்லிட்டு. சரியா? சரி, ஓகே. ஃபார் த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4000 திவ்ய பிரமதத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நீங்களும் எதையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமையும் பார்த்துக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ.